எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான காணொளியில் நாம் பார்க்க போகிறது, இந்த ராணியை பற்றி நான் ஏற்கனவே உங்களை கேட்டிருந்தேன். இந்த ராணி யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு. அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். ராணி லக்ஷ்மிபாய் அவர்களை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்கள பற்றி தெரியாத 6 விஷயங்களை தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஷேர் பண்ணுங்கள். ராணி லக்ஷ்மிபாய் பற்றி அறியாத 6 உண்மைகள். ராணி லக்ஷ்மிபாய் என்ற பெயர் பிறந்தபோது அவங்களுக்கு இல்லை. ராணி லக்ஷ்மிபாயின் பிறப்பு பெயர் மணிகர்ணிகா தாம்பே. அவள் பிறந்தது 1828 வாரணாசியில். மணிகர்ணிகா என்ற பெயர் கங்கை நதிக்கரையில் உள்ள பிரபலமான இடத்தை நினைவுபடுத்துகிறது. சித்திரானவலி எனப்படும் குதிரையை பயன்படுத்தினார். லக்ஷ்மிபாய் ஒரு சிறந்த குதிரை சவாரி வீராங்கனை. அவளது பிரபலமான குதிரையின் பெயர் பத்மினி என்றும் சிலர் சித்திரானவலி என்றும் சொல்லுகிறார்கள். போரில் தன் மகனை பிணைப்பிட்டு கொண்டு போர் செய்தார் என்பது வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலேயர்களால் இந்திய ஜோன் ஆஃப் ஆர்க் என அழைக்கப்பட்டார். ஐரோப்பியர்கள் லக்ஷ்மிபாயை பிரான்ஸ் நாட்டின் வீரப்பெண் ஜோன் ஆஃப் ஆர்க் உடன் ஒப்பிடுவார்கள். இதன் மூலம் அவர் எப்படி ஒரு மகத்தான போராளி என்பதை உணர முடிகிறது. ஆண்கள் வேடத்தில் போர்க்களத்தில். லக்ஷ்மிபாய் 1858 ஜான்சியின் போரின் போது ஆண்கள் வேடம் பூண்டு கொண்டு போர் செய்தார். இதனால் பலர் அவளை முதலில் அடையாளம் காண முடியவில்லை. தற்காலிக அரசு அமைத்தவர். போரின் போது ஜான்சி நகரம் கைமாறிய பிறகு ராணி லக்ஷ்மிபாய் தனியாக ஒரு அரசு அமைத்து நிர்வாகம் செய்தார். இது அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணால் செய்யப்பட்ட அதிரடியான முடிவாகும். மரணம் பற்றிய மர்மம். அவளது மரணம் இன்று வரைக்கும் சரியாக பதிவாகவில்லை. சிலர் கூறுவது போல காயங்களால் மரணமடைந்தார். மற்றொரு தகவலின்படி தானே சண்டையின் போது தற்கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. ராணி லக்ஷ்மிபாயை போன்ற ஒரு அற்புதமான ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனையை நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம ரொம்ப பெருமைப்படணும். ராணி லக்ஷ்மிபாய் பற்றி தெரிந்து கொள்ளப்படாத 6 ரகசியங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.